அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். நாம் செலுத்தும் வெளிவேஷமான சடங்குகள், கடமைக்காக செய்யும் ஜெபங்களை விட சக மனிதர்கள் மீது நாம் காட்டும் உண்மையான அன்பையும் இரக்கத்தையுமே இறைவன் பெரிதாக கருதுகிறார். மற்றவர்களுடைய தவறுகளை மன்னித்து தேவையில் இருப்பவர்களுக்கு கரம் கொடுக்கும் இரக்கமுள்ள இதயத்தோடு நாம் வாழும்போது இறைவனின் முழுமையான ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் பிறரை குற்றம் சாட்டாமல் பிறரின் பலவீனங்களை தாங்கி உமது தெய்வீக இரக்கத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் நல் மனதை தந்தருளும். அவர்களின் உள்ளத்தில் அன்பையும் சகிப்பு தன்மையையும் விதைத்து கோபமும் பகைமை உணர்வுகளும் அணுகாதபடி அவர்களின் இதயங்களை காத்து வழிநடத்தியருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தெய்வீக ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தியருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. தீமைகள் விபத்துகள் அணுகாதபடி உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமீன்.